கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டம் நாம்ரூப்பில் அமைந்துள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழக லிமிடெட் BVFCL நிறுவனத்தின் தற்போதைய வளாகத்திற்குள் புதிய பிரவுன்ஃபீல்ட் அமோனியா யூரியா திட்டத்திற்கான பூமி பூஜையை செய்து வைத்தார். அவர் தனது உரையில் யூரியாவை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அந்த உரையின் தொகுப்பினை இப்போது நாம் கேட்கலாம். लेकिन मैं किसान भाई बहनों को भी कहूंगा कि आपको भी मेरी मदद करनी होगी, और वो मेरी मदद है इतना ही नहीं, मेरे किसान भाई बहन आपकी भी मदद है, और वो है ये धरती माता को बचाना. हम धरती माता को अगर नहीं बचाएंगे तो यूरिया की कितने ही थैले डाल दे, ये धरती मां हमें कुछ नहीं देगी. और इसलिए जैसे शरीर में बीमारी हो जाए तो दवाई भी हिसाब से लेनी पड़ती है. 2 गोली की जरूरत है, 4 गोली खा लें तो शरीर को फायदा नहीं, नुकसान हो जाता है. वैसा ही ये धरती मां को भी अगर हम जरूरत से ज्यादा, पड़ोस वाला ज्यादा बोरी डालता है इसलिए मैं भी बोरी डाल दूं, इस प्रकार से अगर करते रहेंगे तो ये धरती मां हमसे रूठ जाएगी. यूरिया खिला खिला करके हमें धरती माता को मारने का कोई हक नहीं है. ये हमारी मां है, हमें उस मां को भी बचाना है. நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 20ஆம் பாகமாக இன்று நேரடி நெல் விதைப்பு, சாகுபடி முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள், நெல் சாகுபடி முறையில் ஒரு நவீன அணுகுமுறையை பற்றி நம்முடன் உரையாடவிருப்பவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கமான திருவள்ளூர் மாவட்டம் திரூரில் அமைந்துள்ள நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் திரு SM சுரேஷ்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு P. குமரேசன் அவர்கள் மற்றும் காவ்யா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேரடி நெல் சாகுபடி இப்போ பரவலாக பேசப்பட்டு வந்திருக்கு சார். பாரம்பரிய நெல் நடுவதற்கு மாற்றாக இந்த ஒரு முறை இப்போ பிரபலமாயிட்டு வருது. அப்படின்னா என்னங்க சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா சார்? வணக்கம் நேர்களே. பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தொண்டு தொட்டு பல வருட காலங்களாக விவசாயிகள் அவங்களோட நிலத்தில் பண்ணிகிட்ருக்கிற ஒரே தொழிலாக இருக்குது. அதாவது பொதுவாக நெல் சாகுபடின்னு சொல்லும்போது நாற்றங்காலில் நெல் விதையை விதைச்சு அப்புறமா ஒரு 20-25 நாட்கள் அந்த விதை அந்த நாற்றங்காலிலே இருந்து அது வளர்ந்து அப்புறமா ஒரு ரகத்துக்கு ஏற்ற மாதிரி 20 நாட்கள், 25 நாட்கள் அல்லது 30 நாட்கள் வரைக்கும் அந்த நாற்றங்காலில் அந்த நெல் விதைகள் இருந்து அது வளர்ந்த பிறகு அதை அவங்களோட வயலுக்கு எடுத்துகிட்டு போய் நடுறாங்க. இது நல்லது, பதிவு பண்ணுறது மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே நேரடி நெல் விதைப்புன்னு சொல்கிறது இந்த நாற்றுக்களை பதிவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிலத்துக்கு தேவையான விதைகளை விதை நேர்த்தி செய்து அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா டைரெக்டாகவே அவங்களோட நிலத்தில் விதைச்சிட்றாங்க. இந்த விதைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இது முளைக்கட்டின விதையாக இருக்கும். இந்த விதையை எடுத்துகிட்டு போய் விதைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பாரம்பரிய நெல் ரக சாகுபடிக்கும் இந்த நேரடி நெல் சாகுபடி, அதாவது ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா DSR, டைரக்ட் சீடட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த நேரடி நெல் சாகுபடியில் வந்து நமக்கு வந்து நாற்றங்காலுக்குள்ள தேவை கிடையாது. நாற்றங்காலோட அந்த 25 நாட்கள் அந்த நாற்றங்காலோட கால அளவு விவசாயிக்கு ரொம்ப குறையுது. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அந்த நாற்றங்கால் பராமரிப்பும் வந்து இங்கே ரொம்ப குறைவாகவே யூஸ் ஆகுது. அதனால் நேரடி நெல் சாகுபடின்னு சொல்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி நவீன காலமாக பிரபலமாக இருந்தால் கூட இது ஒரு தொன்று தொட்டு விவசாயிகளால் கடைபிடித்து வரப்பட்ட ஒரு நெல் சாகுபடி முறையாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. நன்றி சார். அடுத்து இந்த நெல் சாகுபடி செய்கிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது சார்? இப்போது நம்ம வந்து இந்த பாரம்பரிய நெல் சாகுபடியில் வந்து நிலத்தை ரொம்ப பண்படுத்தி ஒரு 4-5 தடவை உழவு ஓட்டி அப்புறமா ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கொலாய்டல் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு கொண்டு வந்து தான் நெல் நாற்றுக்களை வந்து பதிய பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நேரடி நெல் சாகுபடியில் வந்து அந்த நாற்றங்காலோ இல்லை நெல் வயலில் வந்து அவ்வளோ தூரம் உழறதுக்குள்ள தேவைகளே இல்லை, கம்மியான உழவு போதும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா இந்த நெல் சாகுபடி முறை வந்து தொன்று தொட்டே நான் சொன்னேன், முதல்ல நான் சொல்லும்போதே சொன்னேன், தொன்று தொட்டு விவசாயிகளால் பண்ணப்பட்டுறது. அது நம்ம பொதுவாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் வந்து டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் கடலூர் மாவட்டத்தில் வந்து இந்த விவசாய முறையை வந்து பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த விவசாய முறையில் வந்து 2 விதமான முறைகள் இதில் இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்கிறேன்னா உலர் நேரடி விதைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ட் ட்ரை சீடட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா நிலம் வந்து ரொம்ப ஈரமாக இருக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு மிதமான ஈரம் இருந்தால் போதும். அந்த மாதிரிப்பட்ட நிலங்கள், அதாவது தண்ணி எங்கெல்லாம் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ட்ரை சீடட்னு சொல்லக்கூடிய உலர் நெல் நேரடி விதைப்பை வந்து நம்ம பண்ணலாம். அடுத்தபடியாக நம்ம சொல்ல போனோம்னா இன்னும் இதில் 2வது ஒரு முறை இருக்குது. இது வந்து சேற்று நில நேரடி நெல் விதைப்பு அப்படிங்கிறாங்க. வெட் டைரக்ட் சீடட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா பாரம்பரிய நெல்லில் வந்து நம்ம வந்து வயலை ரொம்ப உழுது கொலாய்டல் ஸ்டேட்டில் கொண்டு வந்து நெல்லை பதிய வைக்கிற ஒரே மாதிரிப்பட்ட ஒரே மெத்தட் தான். இதில் என்ன பண்ணுறோன்னா நெல்லை வந்து முளை கட்டி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து விதைக்கிறோங்க. இந்த உலர் நெல் விதைப்பு முறைன்னு சொன்னீங்களா சார், இது வந்து மானாவாரி நிலத்துக்கு பயன்படுற முறையா சார்? ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. இது வந்து மானாவாரியில் வந்து எங்கெல்லாம் மழை ரொம்ப கம்மியாக இருக்குதோ, அது மட்டும் இல்லை நீர் பற்றாக்குறை இருக்குதோ அந்தந்த இடங்களில் வந்து நம்ம வந்து இந்த உலர் நெல் நேரடி விதைப்பை வந்து நம்ம பண்ணலாம். இதில் வந்து நெல்லை வந்து புழுதி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயி அவர்கிட்ட இருக்கிற விதையை வந்து முளை கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக விதைச்சிட்றாருங்க. இங்கே வந்து எந்த விதமான பயிருக்கு பயிர் இடைவெளி எதுவுமே அவர் பார்க்குறதில்ல. முக்கியமாக அவர் வந்து கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, மழை வர்றதுக்கு முன்னால் வந்து இந்த நெல்லை வந்து அவர் வந்து டைரெக்டாக வந்து வயலில் வந்து விதைச்சிட்றாருங்க. அப்புறம் வரக்கூடிய மழையை வச்சு அந்த பயிர் வந்து வளர்ந்துருதுங்க. அந்த நேரத்தில் வந்து குறைவான ஈரப்பதம் நிலத்தில் இருக்கணுங்களா, இல்லை ஈரப்பதமே இல்லாமல் இருந்தாலும் இந்த முறை பயன்படுங்களா? நல்ல ஒரு கேள்விங்க. இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஈரப்பதங்கள் இருக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் கூட மழை வர்றதுக்கு முன்னமே, மழை வர்றதுன்னா நமக்கு தெரியும், நமக்கு வந்து வானிலை ஆராய்ச்சி நிலையெல்லாம் நமக்கு வந்து மழை இப்போ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதை முன்கூட்டியே ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் நல்லாவே உழவு ஓட்டிட்டு நிலத்தை நல்லா பண்படுத்திட்டு இந்த விதையை விதைச்சிட்டோன்னா இந்த விதை வந்து நிலத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு முளைக்க ஆரம்பித்து அப்புறம் வரக்கூடிய மழையிலேருந்து இது வந்து முளைக்க ஆரம்பித்து வளர ஆரம்பிச்சிருங்க. சிறப்பு சார். இப்போது இந்த நேரடி நெல் சாகுபடி முறையை மேற்கொள்கிறதுக்கு எந்த மாதிரி நிலத்தை தேர்வு செய்யணுங்க சார்? அதாவது நேரடி நெல் சாகுபடியில் வந்து மகசூலை அதிகரிக்குது. அதாவது எல்லாரும் சொல்லலாம் பாரம்பரிய நெல் சாகுபடியில் மகசூல் எதிர்பார்க்குறாங்க, அதே மாதிரி நேரடி நெல் சாகுபடியிலையும் மகசூலை அதிகப்படுத்துறதுக்கு நிலத்தேர்வு ரொம்ப முக்கியமான ஒரு இது. நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இதில் வந்து என்னென்னா நிலத்தை வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொன்னால் நல்ல வடிகால் உள்ள காற்றோட்டமான நிலத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நிலத்தை நல்லா உழுது அப்புறமா பண்படுத்தி சமப்படுத்தி அதற்கு பிறகு நம்ம வந்து முளைக்கட்டிய விதைகளை வந்து நம்ம விதைக்க ஆரம்பிக்கலாம். அதாவது கோடை காலத்தில் வந்து நெல் சாகுபடி இல்லாமல் இருக்கக்கூடிய தருவாயில் வந்து நிலத்தை நல்லா ஓட்டி அதை வந்து நல்லா பண்படுத்தி வைக்கும்போது கோடையில் உழவுன்னு சொல்கிறது இன்றைக்கெல்லாம் விவசாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. அதாவது கோடை உழவு பண்ணும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. கோடை உழவு செய்யும்போது நிலத்தில் இருக்கிற பூச்சி மற்றும் புழுக்கள் கட்டுப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈரப்பதத்தை தக்க வச்சுட்டு இருக்கிற ஒரு வழிமுறையாகவும் இந்த கோடை உழவு இருக்குது. அதனால் கோடை உழவு செய்து நல்ல நிலத்தை பண்படுத்தி அதை சமப்படுத்தி அதற்கு பிறகு நம்ம வந்து இந்த நிலத்தில் வந்து இந்த நெல்லை வந்து நம்ம வந்து சாகுபடிக்கு அல்லது வந்து முளைக்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நன்றி சார்.
இப்போ இந்த நிலத்தை நான் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை நான் எப்படி சார் நேரடி நெல் சாகுபடி மேற்கொள்கிறதுக்கு தயார் செய்யணும்? அதாவது நெல் நம்ம வந்து முதல்ல நம்ம மேலே பார்க்கும்போது என்ன சொன்னோம்னா நிலத்தேர்வு அப்படின்னு பார்த்தோம் இல்லை, நல்ல காற்றோட்டமான அதாவது ஈரப்பதம் வடிகால் உள்ள நிலத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உழவு நான் சொன்ன பாருங்கள், ஒரு 4-5 முறை உழுது நிலத்தை வந்து லெவல் பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னோம், சமப்படுத்தி எடுக்கணும்னு சொன்னோம். அதே சமப்படுத்தும் போதே நம்ம என்ன பண்ணோம்னா நிலத்தில் வந்து கடைசி உழவுன்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாம் எண்டு ப்ளவிங்கில் என்ன செய்கிறாங்கன்னா கடைசி உழவின் பொழுது தொழு உரம் முக்கியமாக நம்ம வந்து வயலுக்கு போடணுங்க. இந்த தொழு உரம்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை, விவசாயிகள் அவங்களோட இடத்துல உள்ள அந்த ஆடு மாடுகளோட கழிவு, அப்புறம் பயிர்கள்லேருந்து வர கழிவு, இதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்க வச்சு அந்த மக்கிய உரங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அந்த நிலத்தில் வந்து போடணுங்க. இது எவ்வளோன்னா அந்த தொழு உரம்னு சொல்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும். இது வந்து ஒரு 12.5 டன்னு வந்து தொழு உரத்தை வந்து ஒரு ஹெக்டேருக்கு தேவையான அளவு தொழு உரம் போடுறதுன்னு சொல்கிறது பாரம்பரியமாக இதை வந்து விவசாயிகள் கடைபிடிச்சிட்டே வர்றாங்க. இதுக்கும் மேலாக அதாவது இந்த 12.5 டன்னு தொழு உரம் கிடைக்காதவங்க 750 கிலோ தொழு உரத்தோட அவங்களுக்கு வந்து தேவையான அளவு, அதாவது எவ்வளோன்னா ஒரு 60 கிலோ சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செயற்கை உரத்தை வந்து அது கூட சேர்ந்து இதை வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழு உரத்தை வந்து நிலத்தில் நம்ம வந்து பரப்பிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த கடைசி உழவு முடிஞ்ச பிறகு இந்த விதைகளை விதைக்கிறதுனால நிலம் நல்லா வந்து ஒரு ஊட்டமேற்றிய நிலமாக மாறுது, விதையும் ஈஸியாக முளைக்குது, உங்களுக்கு எந்த விதையில் எந்த பழுதும் இல்லாமல் வந்து நிலத்தோட கட்டமைப்பை நம்ம வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகள் நமக்கு வந்து பெரிய அளவில் உதவுதுங்க. நன்றி சார். நேரடி நெல் விதைப்புக்கு ஏதாவது பருவ காலங்கள் இருக்கா சார், இல்லைனா எல்லா காலத்துலேயுமே விதைக்கலாமா சார்? இது ஒரு நல்ல ஒரு கேள்விங்க. நான் இப்போ மேலே சொல்லும்போது என்ன சொன்னேன்னா இந்த நேரடி நெல் விதைப்பை வந்து கோடையில் வந்து நிலத்தை நல்லா உழுது பண்படுத்தி சமப்படுத்தி அப்புறமா வந்து விதைகளை விதைக்கணும்னு சொன்னோம். அதாவது கோடை காலம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு விவசாயி வந்து அவரோட நேரடி நெல் விதைப்பை வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து அவர் தொடங்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதங்களில் வந்து ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் வந்து இந்த நேரடி நெல் விதைப்பு போகிறாருன்னா அவர் குறைந்தபட்சமாக என்ன செய்கிறாருன்னா நீண்ட கால ரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது எவ்வளோன்னா ஒரு 160லேருந்து 180 நாட்கள் வயதுடைய நெல் ரகங்களை எடுத்துகிட்டு போய் நட ஆரம்பிக்கலாங்க. அந்த விதைகளை வந்து அவர் செய்யலாம். இது அவர் ஆகஸ்ட் மாதத்தில் விட்டுட்டார்னா செப்டம்பர் மாதத்துலேயே விதைக்க ஆரம்பிக்கலாங்க. செப்டம்பர் மாதத்தில் விதைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 135லேருந்து 140 நாள் வயதுடைய நெல் ரகங்களை எடுத்துகிட்டு போகலாங்க. அதையும் அவர் விட்டுட்டார். இப்போ ஆகஸ்ட்டில் விதைக்க முடியல, இல்லை அவரால் செப்டம்பர் மாதத்தில் வர முடியல, இல்லை அடுத்தபடியாக அவர் என்ன செய்யலாம்னா அக்டோபர் மாதத்தில் வந்து அவர் வந்து அந்த விதைப்பை எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் விதைக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு தேவையான அதாவது குறுகிய கால ரகங்களில் போகலாம். அந்த குறுகிய கால ரகங்கள்னு சொல்கிறது ஒரு 110லேருந்து 115 நாட்கள் வயதுடைய நெல் ரகங்களை எடுத்துகிட்டு போய் விதைக்க ஆரம்பிக்கலாங்க. இது மாதிரி அவங்க வந்து இந்த கோடை காலத்தில் உழவு செய்துட்டு அதற்கு பிற்பாடு வந்து இந்த நேரடி நெல் விதைப்பை வந்து இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் வந்து விதைச்சாங்கன்னா நல்ல ஒரு மகசூலும் நல்லபடியாக இந்த விதை முளைச்சி வர்றதுக்கும் நல்ல ஒரு கால அளவுலையும் வந்து நம்ம வந்து மேற்கொள்ளலாங்க. சார், நீண்ட கால ரகங்கள், மத்திய கால ரகங்கள், குறுகிய கால ரகங்கள் 3 ரகங்கள் சொன்னீங்க சார். இதுக்கான நேரடி நெல் விதைப்புக்கான ரகங்கள்னு தனியாக ஏதாவது இருக்குதுங்களா, இல்லை எல்லா ரகத்தையும் நம்ம இதுக்கு பயன்படுத்தலாங்களா? அநேகமாக நம்ம சொல்லப்போனால் எல்லா ரகங்களையும் நம்ம வந்து இந்த நேரடி நெல் விதைப்புக்கு வந்து பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து பொன்மணி, கோ 43, IR 20, ADT 30, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னும் சொல்லப்போனால் எங்களோட நிலையத்தில், அதாவது நாங்கள் வந்து இந்த திருவூரில் வந்து TKM 13, 15 போன்ற ரகங்களை வந்து இன்றைக்கி வரக்கூடிய புதிய நெல் ரகங்கள் இது எல்லாமே வந்து நேரடி நெல் விதைப்புக்கு மிக ஏதுவான ரகங்களாக நம்ம வந்து கருதி அந்த நெல் ரகங்களை எல்லாம் தேர்வு செய்து அவங்க வந்து அவங்களோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கால அளவில் இருக்கக்கூடிய நெல் விதைகளை எடுத்துகிட்டு போய் அவங்களோட வயலில் வந்து விதைக்கலாங்க. நன்றி சார். காலநிலையின் முக்கியத்துவம், அதே மாதிரி என்னென்ன நெல் ரகங்கள் நம்ம பயன்படுத்தலான்றது விரிவாக சொன்னீங்க. இப்போ இந்த நெல் ரகங்களை நான் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு நான் எவ்வளோ விதை அளவு சார் பயன்படுத்த முடியும்? அதாவது நேரடி நெல் விதைப்புன்னு சொல்கிறது வந்து நேரடியாக ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் வந்து நெல்லை விதைக்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சமாக 40லேருந்து 60 கிலோ நெல் மணிகள் வந்து அவருக்கு தேவை. இது வந்து விவசாயி எவ்வளவு தூரம் நல்ல ஸ்கில்டு லேபராக இருக்கிறார், அதாவது வந்து கை தேர்ந்த விவசாயி இருக்கிறாரோ அதை பொறுத்து வந்து இந்த நெல் விதைப்புக்கான விதை அளவு குறையும்.
இன்னும் சொல்லப்போனால் இந்த நெல் ரகங்களை வந்து ஏதாவது கருவிகள் மூலம், அதாவது அதுக்குன்னே கருவிகள் இருக்குது, அந்த கருவிகள் மூலம் செய்யும்போது 25லேருந்து 30% வரைக்கும் நம்ம வந்து நெல்லோட அளவை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அந்த விதையோட அளவை வந்து குறைச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து விதைப்பு செய்யலாங்க. நன்றி சார். இந்த நெல் ரகத்தையும் அதுக்கப்புறம் இந்த விதையின் அளவையும் முடிவு செஞ்சதுக்கப்புறம் விதை நியர்த்தி அப்படிங்கிறது நேரடி நெல் சாகுபடிக்கு எப்படி சார் செய்கிறது, அதனோட பயன்கள் என்ன சார், இது வந்து காலங்காலமாக நம்ம மேற்கொண்டு இருக்க முறைக்கு எப்படி மாறுபடுது சார்? எப்போவுமே விவசாயிகளுக்கு நம்ம சொல்கிறது, நல்ல முளைப்பு திறன், அதாவது ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் அதிகமாக உள்ள நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட சான்றளிக்கப்பட்ட விதைகள், அதாவது சர்டிஃபைடு சீடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபைடு சீடு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அந்த சீடெல்லாம் வாங்கி அது மட்டும்தான் தேர்வு செய்து எடுத்துகிட்டு போய் விவசாயிகள் வந்து தன்னோட நிலத்தில் வந்து நேரடி நெல் விதைப்பாக இருந்தாலும் சரி, அது பாரம்பரிய நெல் விதைப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு போகணும். இப்போ இந்த நெல்மணிகள் நம்ம வந்து சான்றளிக்கப்பட்ட விதைகளாக இருந்தாலும் அல்லது நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட விதைகளாக இருந்தாலும் இந்த விதை நேர்த்தின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. இந்த இதில் வந்து விதை நேர்த்தி செய்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய வழிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கலாம். ஒன்று வந்து செயற்கை உரங்களை வச்சு பண்ணலாம், அல்லது இயற்கை உரங்கள், அல்லது அதற்குன்னு விதை நேர்த்தி செய்கிறதுக்கு தனியாக எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போது நம்ம வந்து நேரடி நெல் விதைப்புன்னு சொல்கிறது, அந்த நான் சொல்லும்போது டைரக்ட் ட்ரை சீடட்னு சொன்னேன் இல்லை, உலர் நிதத்தில் வந்து நெல் விதைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை சொன்னோம். இதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசல், அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் பொட்டாஷ் என்ற அளவில் வந்து கரைச்சி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் அந்த நெல்லை வந்து ஊற வச்சுட்டு அப்புறமா அந்த நெல் விதைகளை வெளியில் எடுத்து நிழலில் காய வச்சு அப்புறமா விதைப்பு கொண்டு போகும்போது இந்த ட்ரை சீடடு இதில் வந்து அந்த தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விதை நேர்த்தி செய்கிறதுனால அந்த நெல்லோட முளைப்பு திறன் கொஞ்சம் கூட குறையாமல் ஒரு சமசீராக அந்த நெல் வந்து முளைச்சி வந்து விவசாயிக்கு நல்ல மகசூலை கொடுக்குறது மாதிரி பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம வந்து இயற்கை உரங்களையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதுக்காகவே நம்ம வந்து ஆல்ரெடி விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும், நேரடி நெல் விதைப்பாக இருந்தாலும் சரி, பாரம்பரிய நெல் விதைப்பாக இருந்தாலும் சரி, நெல்லை வந்து ஒரு விதை நேர்த்தி செய்யணும். அதாவது ஒரு சிகிச்சை நம்ம அது கொடுக்குறோம். அதாவது நெல் மணிகளில் ஏற்கனவே உள்ளால் வந்து சில காரணிகள் இருக்குது, ஒரு பூச்சிகள் வர்றதுக்கு காரணியோ அல்ல நோய் வர்றதுக்கு காரணியோ இருக்கும். இந்த நோய் அல்லது பூச்சிகள் வரக்கூடிய காரணிகளை நம்ம வந்து விதையிலே கட்டுப்படுத்தும் போது மேலால் பயிர் வளர்ந்து வந்தாலோ அல்லது வந்து பயிரோட முதிர்வு தன்மையிலையோ அந்த பூச்சிகளோ அந்த நோயோட கட்டுப்படுத்தலாம். இதற்காக வேண்டிய நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பரிந்துரைந்த அளவு கொடுக்குறோம். அதாவது அசோஸ்பைரோல்னு சொல்லக்கூடிய ஒரு 200 கிராம் இயற்கை உரத்தையோ அல்லது பாஸ்போபாக்டீரியான்னு சொல்லக்கூடிய இயற்கை உரம் 200 கிராம் அல்லது சூடோமோனோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை உரம், அதாவது ஒரு 10 கிராம், 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் போட்டு, அல்லது வந்து நான் சொன்ன மாதிரி செயற்கை உரங்கள், அதாவது என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தியில் வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லியை வச்சு, அதாவது கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிற 1 கிலோ விதைக்கு 4 கிராம் கார்பன் டை ஆக்சைடை வந்து இந்த விதையோட நல்லா கலந்து ஒரு 3-4 மணி நேரம் நிழலில் ஊற வச்சுட்டு அல்லது நிழலில் காய வச்சுட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போய் நிலத்தில் வந்து விதைக்கிறதுனால நல்ல முளைப்பு திறனும் இருக்குது. அது மாதிரி இந்த நான் மேலே சொன்ன மாதிரி பூச்சி மற்றும் நோய் காரணிகளை வந்து விதையிலேயே கட்டுப்படுத்தி நல்ல முளைப்பு திறனை கொண்ட ஒரு வீரியமான ஒரு நெல் நாற்றை வந்து நம்ம வந்து வயலில் எடுத்துகிட்டு வரலாங்க. இயற்கை உரங்கள் சொன்னீங்களே, உயிர் உரங்கள்ங்கிற அசோஸ்பைரலம் பாஸ்போபாக்டீரியா பற்றி தானே சார் சொன்னீங்க? அதே தான் சார், இந்த உயிர் உரங்களை தான் நான் வந்து இயற்கை உரங்கள் அப்படின்னு சொன்னது சார். இப்போ நீங்கள் பொட்டாசியம் குளோரைடு மூலமாக விதை நேர்த்தி பண்ணலான்னு சொன்னீங்க. அது இப்போ நம்ம விவசாயிகள் பயன்படுத்துகிறன்ற மியூரேட்டா பொட்டாஷுங்கிற பொட்டாஷ் உரத்தை பற்றி தானே சார் அது சொல்கிறீங்க? ஆமாம், கேசிஎல்னு சொல்லக்கூடிய அந்த பொட்டாஷ் உரம் தாங்க. ஓகே. இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் அளவு வந்து தண்ணியில் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு ஒரு நமக்கு தேவையான ஒரு ஏக்கருக்கு தேவையான அல்லது ஒரு ஹெக்டேருக்கு தேவையான நெல் மணிகளை வந்து 10 முதல் 12 மணி நேரம் ஊற வச்சு அதே பின்னர் வெளியில் எடுத்து நிழலில் உலர வச்சுட்டு எடுத்து விதைக்கலாங்க. இது வந்து ஒரு டெக்னிக். நம்ம வந்து என்ன சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில் வந்து சீடு ஹார்டனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் இருக்குதுங்க. இதனால் வந்து ஒரு நெல் விளம் கடினப்படுத்துது. இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த நெல்லுக்கு அந்த விதைக்கு கொடுக்குதுங்க. அதனால் பெரிய அளவில் மழை நம்ம போடும்போது, அதாவது இந்த டைரக்ட் சீடை ட்ரையில் போடும்போது ஏதாவது மழை குறைபாடு ஏற்பட்டாலோ இல்லை தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலோ இந்த நெல் ரகங்கள் என்ன ஆகுதுன்னா அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையை, அதுக்கு ஒரு கடினப்படுத்தக்கூடிய தன்மையை இது கொடுக்குதுங்க. இது வந்து இந்த உலர் முறைகளில் பயன்படுத்தும் போது இது பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப அவசியமாக இது பயன்படுத்தணும். நன்றி சார்.
காலநிலை, விதை நேர்த்தி, எந்தெந்த ரகத்தை தேர்வு செய்கிறது, இதெல்லாமே நம்ம விரிவாக பார்த்தோம். இப்போது இந்த நேரடி நெல் சாகுபடியை மேற்கொள்கிறதுக்கு பெரும்பாலும் என்னென்ன முக்கியமான விதைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குங்க சார்? தண்ணீர் எவ்வளோ அளவு இருக்கணும், அதே மாதிரி ஒரு நெல்லுக்கும் இன்னொரு நெல்லுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கணுங்க சார்? அதாவது நிலத்தை நல்லா உழுது பண்படுத்தி புழுதி கொண்டு வர்றதுன்னு சொல்லுவோம். அதாவது விவசாயிகள் செய்யும்போது பாரம்பரிய ரகங்களை வந்து பதிய பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு புழுதி கூட்டி கொண்டு வந்து அதில் வந்து நெல்லை வந்து நாற்றுகளை வந்து நடுறாங்க. இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த நேரடி நெல் விதைப்பு செய்யும்போது நிலத்தில் வந்து ஒரு கண்ணாடி அளவு, அதாவது தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கண்ணாடி போல் ஒரு அளவு வந்து எப்போவுமே வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். அதில் தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த முளை கட்டிய விதைகளை வந்து ஒரு விவசாயி தன்னோட கையால் வந்து நேராக வந்து விதைக்கிறாருங்க. அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தண்ணீரை வந்து கொஞ்சமாக நிலமே உறிஞ்சி எடுத்துக்குங்க. இல்லைன்னா அதை என்ன பண்ணுறாரு, வடிகட்டி அதை வந்து தின் பண்ண பிறகு அதிலிருந்து விதை வந்து முளைக்க ஆரம்பிக்குதுங்க. இது வந்து நேரடி நெல் விதைப்பில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விதை வந்து 14லேருந்து 21 நாட்கள் அதிகமாக உள்ள பயிர்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெல்லாம் அதிகமாக இந்த முளை வருதோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அதிகமாக முளைச்சிற நாற்றுகளை எடுத்துகிட்டு வந்து எங்கெல்லாம் குறைவாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து பதிய பண்ணிடுறாங்க. இதுதான் இந்த நேரடி நெல் விதைப்பில் முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய நீர் அளவு மற்றும் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து நாற்றை வந்து நம்ம வந்து இங்கே வந்து பராமரிக்கிறதுன்னு உள்ள ஒரு இதுங்க. இப்போ பாரம்பரிய நடவு முறையில் எவ்வளோ இடைவெளிங்கிறத நம்ம நடுவும் போது முடிவு பண்ணலாங்க. இப்போ நேரடி நெல் விதைப்பில் விவசாயி விதைக்கும் போது அந்த இடைவெளி சரியாக பராமரிக்கப்படுங்களா? அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லும்போதே சொன்னேன், ஒரு கை தேர்ந்த விவசாயி என்ன பண்ணுவார்னா, அவர் விதைக்கிற விதைப்பிலே வந்து ஓரளவு நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பயிருக்கு பயிர் இடைவெளியை கொண்டு வந்துடலாம். பெரிய அளவில் வர முடியாது. அந்த யூனிஃபார்ம் எவ்வளவு தூரம் நம்ம வந்து அந்த நாற்று நடுறதுக்கு அந்த கயிறு கட்டி லைன் பிடிச்சி அதை பட்டம் போட்டு நடுறாங்களோ அந்த அளவு பயிருக்கு பயிர் இடைவெளி கிடைக்காது. இருந்தால் கூட கையால் விதைக்கும் போது ஒரு கை தேர்ந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா, ஓரளவு ஒரு செடிக்கு செடி இடைவெளி வந்துடும். இருந்தால் கூட அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு விதை எங்கெல்லாம் அதிகமாக முளைச்சி வந்திருக்குதோ அந்த விதையை என்ன பண்ணுறோன்னா, முளைச்சதை எடுத்துகிட்டு போய் எங்கெல்லாம் முளைப்பு கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல பதிய பண்ணும்போது ஒரு அளவு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பயிருக்கு பயிர் இடைவெளியை நம்ம வந்து காப்பாற்றி ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவு பயிர் எண்ணிக்கை வரும்போது நல்ல மகசூலை நம்ம கொண்டு வரலாங்க. ஓகே சார். இப்போ அது அதிகப்படியாக முளைச்சிருக்கிறது வந்து நீங்கள் பிடுங்கி வேறு இடத்துல நடலான்னு சொன்னீங்க. அது எவ்வளோ நாளில் நடலாம் சார்? இது நடுறது வந்து ஒரு 14லேருந்து 21 நாளைக்குள்ளால் நம்ம வந்து நல்லா முளைச்சிருங்க. அந்த டைமில் நம்ம கண்ணால் பார்க்கும்போதே தெரியும், ஒரு இடத்துல ரொம்ப க்ரௌடட், அதாவது இப்போ ஒரு க்ரௌடட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவோம். அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் எங்கெல்லாம் ரொம்ப தின்னாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து பதியம் பண்ணும்போது இந்த நாற்றுகளோட எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கோ ஹெக்டேருக்கோ நம்ம வந்து பராமரித்து எடுத்துகிட்டு போகலாங்க. நன்றி சார். நேரடி நெல் விதைப்பில் சரியான இடைவெளியில் நடுவதற்கான தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்குது சார்? கண்டிப்பாக இருக்குதுங்க. இந்த நேரடி நெல் விதைப்பில் வந்து விவசாயி வந்து நேரடியாகவே நெல்லை விதைக்கிறார். அதாவது முளைக்கட்டிய நெல்லை எடுத்துகிட்டு போய் தன்னோட நிலத்தில் வந்து விதைக்கிறாருன்னு நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து நீங்கள் ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த நேரடி நெல் சாகுபடிக்குன்னு சொல்லி ஒரு இலகுவான ஒரு எந்திரம் ஒன்று இருக்குதுங்க. இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ட்ரம் சீடர் அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த கருவி வந்து ஒரு பெரிய கருவியெல்லாம் கிடையாது. இது வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி ஆப்ரேட்டட் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆள் இலகுவாக, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண் விவசாயம் இருந்தாலும் சரி, தன்னோட நிலத்தில் அந்த கருவியை வந்து ஈஸியாக இழுத்துட்டு போய் அந்த நெல் விதைப்பை வந்து மேற்கொள்ளலாங்க. இந்த கருவின்னு சொல்கிறது வந்து அதாவது நெல் விதைக்கும் கருவி அப்படின்னு சொல்லி கூட நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த நெல் விதைக்கும் கருவி வந்து ஒரு 4 உருளைகள் கொண்ட ஒரு கருவியாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு 4 உருளை, அதாவது ஓப்பன்டாக இருக்கும். இந்த 4 உருளையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம முளைக்கட்டிய நெல்லை வந்து இதுக்குள்ளால் பரப்பிட்டு இதில் 2 சைட்லேயும் என்ன இருக்குன்னா 2 வீல் இருக்குங்க. இந்த வீல்னால தான் அந்த கருவி வந்து அந்த வயலில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இதை இலகுவாக இழுத்துட்டு போகலாம். அதே மாதிரி இந்த 4 உருளைன்னு சொல்லக்கூடிய உருளைக்கு இடைவெளிகள் வந்து 20 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குதுங்க. அதாவது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் 20 சென்டிமீட்டர் அல்லது 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் அந்த உருளையோட இடைவெளி இருக்குது. இதனால் என்ன பண்ணுன்னா, இந்த நெல் விதைகள் நம்ம பரப்பிட்டு இந்த இலகுவாக இதை இழுத்துட்டு போகும்போது இந்த நெல் விதைகள் சமமாக ஒரு இடைவெளிக்கு இடைவெளி, அதாவது நான் சொன்னபோது 20 சென்டிமீட்டர் உள்ள ஒரு எந்திரமாக இருந்தால் நெல் விதைகள் 20 சென்டிமீட்டர் அளவில் வந்து நிலத்தில் விழும்.
இல்லை இந்த 25 சென்டிமீட்டராக இருந்தால் அந்த 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து இந்த நெல் விதைகள் வந்து அந்த நிலத்தில் விழுந்து ஒரு நம்ம மேலே நம்ம கையால் நடுறது மாதிரியே இந்த நெல் விதைகள் வந்து நிலத்தில் வந்து பதியாயிருதுங்க. இந்த மாதிரி நேரடி நெல் விதைப்பு கருவி பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து விதையின் அளவு குறையுதுங்களா, இல்லை வேறு ஏதாவது இதனோட பலன் இருக்குதுங்களா? கண்டிப்பாக இந்த நேரடி நெல் விதைப்பில் வந்து இந்த கருவியை பயன்படுத்தும் போது ஒரு 25லேருந்து 30% அளவு நெல்லை வந்து நம்ம வந்து சேமிக்க முடியுதுங்க. இன்னும் சொல்லப்போனால் இதோட பயன்கள் நம்ம சொல்லும்போது இது வந்து 2 ஆள் இருந்தால் போதுங்க. ஒரு 2 விவசாயி தன்னோட நிலத்தில் வந்து அந்த நேரடி நெல் விதைப்பை மேற்கொள்ளணும்னா குறைந்தபட்சமாக அவர் வந்து 2.5 ஏக்கர் வரைக்கும் ஒரே நாளில் அவர் வந்து 2 பேர் மட்டும் இந்த நேரடி நெல் விதைப்பை மேற்கொண்டு இந்த நெல் நாற்றுகளை வந்து நெல் விதைகளை வந்து பரப்பிடலாங்க. இதனால் வந்து ஆள் அளவு வந்து குறையுது. அது மட்டும் இல்லாமல் விவசாயி தன்னோட நிலத்தில் அவர் உழைப்போட கால அளவும் குறையுதுங்க. இதனால் அவர் வந்து மேற்கொண்டு என்ன பண்ணலான்னா வேறு வந்து ஏதாவது ஒரு தொழிலை வந்து இந்த டைமில் அவருக்கு செய்கிறதுக்கு அந்த கால அளவும் அவருக்கு கிடைக்குதுங்க. மிக அருமையான கருவியாக இருக்குது சார். இந்த கருவி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்களா, இல்லை நம்ம வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்துலையும் கொடுக்குறாங்களா சார், வாடகைக்கு கொடுக்குறாங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இந்த கருவி நான் சொல்ல மாதிரி ஒரு இலகுவான கருவி தான். இந்த கருவி வந்து பெரிய விலையெல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரு விவசாயி தன்னோட சொந்த அவசியத்துக்காக வேண்டிய ஒரு விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவு தான் இருக்குது. ஒரு 4000லேருந்து 5000 ரூபாய்க்கு உள்ளார தான் வரும். அந்த அளவு தான் இந்த கருவி. இது இல்லாமல் இந்த கருவிகள் வந்து எல்லா வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் இருக்குது. அல்லது வந்து வேளாண்மை துறை வந்து இந்த கருவிகளை வந்து இன்றைக்கி மானிய விலையில் கூட விவசாயிகளுக்கு கொடுக்குற மாதிரி கூட அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப இலகுவாக பொதுமக்களுக்கோ அல்லது வந்து விவசாயிகளுக்கோ கிடைக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. நன்றி சார். இந்த கருவிகள் விவசாயிகள் நாற்று நடுறதுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி கருவிகள் வேறு என்னென்ன இருக்குது சார்? அதனோட செயல்பாடுகள் என்னவா இருக்குது? இதன் மூலயமா விவசாயிகளுக்கு இருக்க பயன்கள் என்னென்ன சார்? அதாவது நேரடி நெல் சாகுபடியில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரம் சீடர்னு சொல்ல கருவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேரடி நெல் விதைப்பை வந்து ஸ்ப்ரேயரில் கூட வச்சு வந்து இந்த விதைகளை வந்து விதைக்கிறாங்க. அது வந்து எப்போல்லாம் அவருங்க வந்து விசை கருவிகளை வச்சு நம்ம சாதாரணமாக வந்து பூச்சிக்கொல்லியோ இல்லை வேறு ஏதாவது நோய் கொல்லி மருந்துகளை நம்ம களைக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிற மாதிரியே இதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரேயர் வந்து தனியாக வந்து இப்போ புதுசாக வந்து கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து விதையை பரப்பிடுறாங்க. விதையை பரப்பிடுச்சு இந்த கைத்தளிப்பான்கள் மூலம் வந்து தெளிக்கும் போது இதுவும் ஒரு சமச்சீராக அந்த விதைகளை வந்து நேரடியாக வந்து நிலத்தில் வந்து பரப்புதுங்க. இந்த நேரடி நெல் விதைப்பில் இந்த ட்ரம் சீடரை வச்சு பயன்படுத்தும் போது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆள் குறைபாடுகள், அதாவது ஆள் பற்றாக்குறை இருக்கிற இந்த காலகட்டத்தில் குறைந்தபட்சமாக ஒரு 18லேருந்து 20 வேலை ஆட்களோட வேலையை வந்து எளிதுவாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் பண்ணலாங்க. இந்த விசை தெளிப்பான்னு சொன்னீங்க இல்லைங்க சார், இதுக்கும் நம்ம ட்ரம் சீடருக்கும் என்ன வித்தியாசங்கள், வேறுபாடுகள் என்ன இருக்குங்க சார்? அதாவது இந்த ட்ரம் சீடர்னு சொல்லக்கூடியது வந்து மக்களால் ரொம்ப பெரிய அளவில் போட்டி செய்யக்கூடிய ஒரு கருவியாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஸ்ப்ரேயர்னு சொல்லக்கூடியது எல்லார்ட்டையுமே இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த விதையை பரப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த விதையை எடுத்துகிட்டு போய் வந்து பண்ணுறது தான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுங்க. அதாவது ஒரு பெரிய அளவில் இந்த விசை தெளிப்பானை கொண்டு தெளிக்கிற முறையை வந்து விவசாயிகள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலை. இருந்தால் கூட இதுவும் இன்றைக்கி வந்து செயல்பாட்டில் இருக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி இந்த ட்ரோன் சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்குதுங்க. இந்த கருவியில் கூட இன்றைக்கி வந்து இந்த விதையை வந்து பரப்பிட்டு அதையும் இந்த நேரடி நெல் விதைப்புக்கு பயன்படுத்துவதாகவும் மக்கள் செய்துட்டு வர்றாங்க. இது இன்னும் பெரிய அளவில் வந்து மக்களிடையே, அதாவது விவசாயிகளிடையே பெரிய அளவில் வந்து பாப்புலரைஸ் ஆகலை. அதுவும் நாளடைவில் வந்து இந்த நேரடி நெல் விதைப்புக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு கருதுங்க. இந்த ட்ரோன் மூலமாக விதை தெளிப்பு அப்படின்ற கேட்குறதுக்கே வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது சார். இந்த தொழில்நுட்பம் எல்லாராலும் பரவலாக பயன்படுத்தப்படுதா சார்? இல்லை, அதுவும் இன்றைக்கி அறிமுகத்தில் இருக்குதுங்க. அது விவசாயிகள் பெரிய அளவில் இன்றைக்கி நம்ம சொல்லப்போனால் ட்ரோனும் இன்றைக்கி எல்லாரும் வாங்கி வச்சு அது பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கு தனியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கில்டு ஆப்ரேட்டிங் ஆட்கள்லாம் தேவை. அதனால் வந்து இன்னும் அது வந்து பெரிய அளவில் விவசாயிகளிடையே பெரிய வரவேற்பை இன்னும் பெறலை. அதுவும் நாளடைவில் வந்து வரக்கூடிய காலங்களில் அதுவும் வந்துடும். அப்போ வந்து இந்த நேரடி நெல் விதைப்புன்னு சொல்லக்கூடியது வந்து பெரிய ஒரு அளவில் வந்து விவசாயிகள் கடைபிடிச்சிட்டு வருவாங்க. நன்றி சார், எளிமையாக புரியும்படி சொன்னீங்க. இந்த நிலையத்திற்கு வந்து விவசாயிகளுக்காக இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்தமைக்காக மதராஸ் உர நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
எங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மற்றும் எங்கள் நெல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்கலாம். இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசின் நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 20ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.